புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதம் கர்த்தருடைய அனுக்கிரகம் நமது குடும்பத்தில் உண்டாவதாக. அல்லேலூயா. அனுக்கிரகம் என்றால் கிஃப்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கிஃப்ட், ஒரு பரிசு தான் அனுக்கிரகம் என்ற வார்த்தை. ஆக பயப்படாதீங்க, அப்படியே நாம் உள் வாங்கி கொள்வோம். நமது குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருபோதும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. நமது ஆண்டவர் ஒருபோதும் ஐஸ்வர்யத்திற்கு எதிரானவர் அல்ல. ஆமென். அப்போ தேவனே நமக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஆக ரிச்னஸ், பிளஸ்ஸிங்க்கு நமது ஆண்டவர் ஒருபோதும் எதிரானவர் அல்லங்க. அவரே கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்? அவருக்கு விருப்பமானவர்களுக்கு கொடுக்கிறார். அதிலே அவர்கள் புசிக்கணும், அவர்கள் தங்கள் பங்கை பெற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அநேகர் ஐஸ்வர்யமாக இருக்கிறாங்க, ஆனால் அதனுடைய பங்கை பெறாமல் இருக்கிறாங்க. அதனுடைய பிளஸ்ஸிங்கை அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. அந்த பிளஸ்ஸிங்கை வேற யாரோ அனுபவிக்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் எல்லாம் இருக்கும், ஆனால் போலீஸு, கோர்ட்டு, கேஸு இப்படியே அலைஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரயாசம் எல்லாம் வாழ்நாளெல்லாம் வீணாய் போய்விடும். நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்கள் பங்கை ஆண்டவர் தருவார், உங்கள் ஐஸ்வர்யத்தை தருவார், உங்கள் சம்பத்தை உங்களுக்கு தருவார். விசேஷமாக தன் பிரயாசத்திலே, அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா. சிலவங்க பார்த்தீங்கன்னா திருப்தியே ஆக மாட்டாங்க. ஐயோ, எனக்கு என்ன வருமானம், எனக்கு என்ன தொழில், என்ன குடும்பம், இப்படியே புலம்பி வாழ்நாளே முடிஞ்சிருங்க. நீங்கள் சின்ன பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற சின்ன சம்பளமாக இருக்கலாம், அல்லது குறைந்த ஸ்தோத்திரம் இன்கம்மாக இருக்கலாம். ஆமேன். ஒரு சிறிய வீடாக இருக்கலாம். பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில், உங்கள் பிரயாசத்தில் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறவர். ஆமேன். இந்த மகிழ்ச்சி யார் கொடுக்கிறது? கர்த்தர். கர்த்தருடைய பரிசு, கிஃப்ட் ஃப்ரம் காட், கிஃப்ட் ஆஃப் காட். அதை மறந்துடக்கூடாது. இந்த டிசம்பர் மாதம் இப்படிப்பட்ட அனுகிரகத்தினால் நம்மை தேவன் நிரப்புவார். ஆண்டவர் எப்படிலாம் நம்மை பிளஸ் பண்றார் பார். 2:24 மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அல்லேலூயா. இது எங்க இருந்து வருது இந்த பிளெஸிங்லாம்? இட் இஸ் ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருதுங்க அனுக்கிரகம். நம்ம எடுக்கிற அந்த தொழில் எடுக்கிற பிரயாசத்தின் மகிழ்ச்சி, இதெல்லாம் அவர் கொடுக்கறதுங்க. ஆக திருப்தியா இல்லையா? ஆண்டுடைய கரத்தை பாருங்க. அந்த கரத்திலிருந்து நமக்கு திருப்தி வருகிறது, வேற எங்கிருந்து வராது. நன்மை, நம்ம பிரயாசம் புசித்து குடித்து நல்ல பிரயாசத்தின் அனுபவிப்பதை பார்க்கிலும் இந்த உலகத்தில் வேற ஒரு நன்மையும் இல்லைங்கிறார் பார். சின்ன சம்பளமாக இருக்கலாம், அல்லது சிறிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். அதை நினச்சி புலம்ப வேண்டாம், பயப்படாதீங்க. அதில் ஒரு மன திருப்தியை தருகிறது கர்த்தருடைய அனுக்கிரகம். விசுவாசிக்கிறீங்களா? இது நடக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆதார வசனத்தை வாசித்து இந்த நாளுக்குரிய அந்த தலைப்பை நாம் தியானிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பிறக்கவும் இறக்கவும். இந்த தலைப்பை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற
ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோமா? இல்லையே. எப்பவுமே துக்கமா இருக்கிறோமா? இல்லை. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோமா? இல்லை. சில நேரம் சிரிக்கிறோம், அழுகிறோம், துக்கமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆக எல்லாம் மிக்சடா இருக்குங்க நம்ம வாழ்க்கையில. எதுவுமே அப்படியே எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது என்ன சொல்லுவாங்க? சரியான பைத்தியம் அப்படின்ட்டுருவாங்க. எப்பவுமே அழுதுட்டு இருந்தா அழுகு முஞ்சின்ட்டுருவாங்க. பார்த்தீங்களா? அப்போ எப்பவுமே அழவும் முடியாது, எப்பவுமே சிரிக்கவும் முடியாது. எல்லாமே கலந்துருக்கு, எல்லாம் லிமிட்டடாக வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. அல்லேலூயா, ஆமென். இந்த தாவீது குமாரனாகிய சாலமோன் ராஜா இந்த பிரசங்கி புஸ்தகத்தை எப்போ எழுதுறார் அப்படின்னா, அவருடைய அந்திம காலத்தில் வாழ்க்கையெல்லாம் முடிந்து அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னிட்டு பார்க்குறார். கொஞ்சம் பின்னால் பார்த்து கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்குறாரு. அந்திம நாட்கள், விசேஷமாக 80 வயசுக்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சொல்றார். அனுபவிக்காம யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் மாயை. 1ஆம் அதிகாரம் 2-3. மாயை 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 மாயை, எல்லாம் மாயை என்று எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவனுக்கு பலன் என்ன அப்படிங்கிறார் பார். சூரியனுக்கு கீழே, அந்த வார்த்தை கிட்டத்தட்ட 28 தடவை வருதுங்க இந்த பிரசங்கியில. சூரியனுக்கு கீழே எப்போ நம்ம கவனிச்சிருக்கிறோமா? சூரியனுக்கு கீழே என்னெல்லாம் நடக்குது? அப்போ சூரியனுக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்கு, அப்படித்தானே? சூரியனுக்கு கீழே பார்க்குறார். கிட்டத்தட்ட 28 தடவை இந்த பிரசங்கியில் சொல்றார். மாயை என்ற வார்த்தை 37 தடவை சொல்றார். மாயை 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 அப்படின்னு என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லாதது, அர்த்தமற்ற வாழ்க்கை, மீனிங்லெஸ். அதனுடைய அர்த்தம் மாயை. எல்லாம் பார்க்குறாரு. சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாம் பிரயாசங்கள், ஞானம், பலன், ஆசீர்வாதம், அனுக்கிரகம் எல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு தன்னுடைய வயதான நாட்களில், இந்த புஸ்தகம் கிட்டத்தட்ட 935 எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இவருடைய அந்த அரசாங்க நாட்கள் 970 to 930, கிமு 970 முதல் 930 வரை இவருடைய ஆட்சியின் நாட்கள். ஆக ஆட்சியின் முடிவிலே இவர் கன்க்ளூஷன் பண்றார். சொல்லுவாங்கல்ல, அனுபவம் பேசுது அப்படிமா. பிரசங்கி மொத்தம் என்னதான் அனுபவம். பெரிய ராஜா, அவர் சம்பாதித்தது போல ஒருவரும் சம்பாதிக்கல இந்த உலகத்துல. நீங்களும் நானும் என்னத்தை சம்பாதிக்கிறோம்? அவர் எப்படி சம்பாதிச்சாராம் பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன். அப்படி சம்பாத்தியம், அப்படி வாழ்க்கை, சாப்பாடு என்ன? அவருடைய மேஜையில் எத்தனையோ ஆடுகள் அடிக்கப்படுமா, கொழுத்த உணவுகள், அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததெல்லாம் மாயை. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் பொக்கிஷங்க. அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சு முடிச்சுட்டு கன்க்ளூஷன் மெசேஜ் சொல்றார். இது யார் நமக்கு சொல்லி தருவா? அப்படி எல்லாம் மாயங்கிறார். நான் சம்பாதிக்கதா நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், நான் பெரிய வீடு கட்டினேன், தோட்டம் வாங்கியிருக்கிறேன். 6ஆம் வசனம் பாருங்க, தோப்பு, குளம். 7ஆம் வசனம், வேலைக்காரி, வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், மிருகஜீவன்கள். சோத்திர 8ஆம் வசனம், வெள்ளி என்ன, பொண்ணு என்ன. சாலமோன் காலத்தில் வெள்ளிலாம் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லையா, அவ்வளோ குமிச்சு வச்சிருந்தார். என்ன சம்பாத்தியம், என்ன இன்பமான பலவித வாத்தியங்கள். அவர் வீட்டில் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்டே கிடையாது. இப்படி இன்பமான வாத்தியங்களை எல்லாம் சம்பாதித்தார். வாசிக்க கேட்போம். 2:8 வாசிக்கலாம்.
வெள்ளியையும் பொன்னையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எல்லாம் அனுபவிச்சுட்டாருங்க. இப்ப கடைசியில வயதான நாட்கள்ல சொல்லாரு, சூரியனுக்கு கீழே நான் பார்த்ததெல்லாம் மாயை. ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, யாருக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரோ, யாருக்கு சம்பத்தை கொடுக்கிறாரோ, யாருக்கு அவனுடைய பிரயாசத்தை அனுபவிக்கும்படி கொடுக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது, தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கன்க்ளூஷன் மெசேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப ரத்தன சுருக்கமா, தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம கலங்க மாட்டோம். எல்லாம் கர்த்தர் அதின் நேரத்தில் நேர்த்தியாய் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? எல்லாம் இப்பவுமே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், மதியானத்துக்குள்ள நடக்கணும், இப்படி நம்ம அவசரப்படுறதுனால தான் இல்லைங்க. வேதம் மிக அழகா சொல்றாரு, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். அந்தந்த நேரத்தில் எல்லாம் நடக்கும். பதற்றப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமென். எல்லாம் அவர் கரத்துல தானே வருது. ஏன் கலங்குறீங்க? ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். தேவனுடைய அனுக்கிரகம் உனக்கு உண்டு, அவருடைய காருண்யம் உனக்கு உண்டு. பயப்படாதீங்க, அவருடைய தயை. ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை பிறப்புல எப்படி இருந்தோம்? சோத்திரம். நிறைய குழந்தை பார்த்தீங்கன்னா 1,600 இருக்கும். சாதாரண வெயிட்டு 3,200 சொல்லுவாங்க, நார்மலான வெயிட்டு. இத்தனோண்டு இருந்த ஒரு குழந்தை இவ்வளோ தூரம் பெரிய லெவலில் ஆக்கி கொண்டு வந்து மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, தொழிலை கொடுத்து, வாகனத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து நடத்துகிறாரு. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். அந்த விசுவாசம் தான் நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். பீஸ் ஆஃப் மைண்ட் எப்படி கிடைக்கும்? சமாதானத்தின் ரகசியம் என்ன? அவர் சமயத்தில் அவர் இஷ்டப்படி அவர் எல்லாம் செய்வார். ஆமென். அப்படி விட்டுருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, நம்முடைய பிறப்பு இட்ஸ் லைக் அ சீடு, ஒரு விதையை போல இருக்கிறது. அந்த விதைக்கும் விதையிலிருந்து முளைத்தெலும்பி வளருகிற செடிக்கும் சம்பந்தமே இல்லை. அதுவும் அந்த செடியில் வருகிற பியூட்டிஃபுல் ஃப்ளவர் பாருங்க, அந்த விதைக்கும் இந்த ஃப்ளவருக்கும் சம்பந்தமே இல்லை. எவ்வளோ அழகா இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தாலும், பிறப்பு அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும், இறப்பு முடிவு மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிடணும், அப்படியே நம்பிடணும். இல்லை பாஸ்டர் என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். கிடையாது. அதுக்கல்ல இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆசீர்வாதமான 2026 ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஞான போதனைகளை நாம் பெற்று தேவ சமூகத்தில் காத்திருந்து நமது விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் போது ஜெபத்தை கேட்கிற தேவன் நமக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமென். ஆக விதைக்கும் பியூட்டிஃபுல் ஃப்ளவருக்கும் சம்பந்தமே இல்லைங்க. டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம வாழ்க்கை எதிர்காலத்தை நல்ல ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அவசரப்படக்கூடாது. நமக்கு பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? பர்த்டே டேட். ஆக பிறந்த தேதி எல்லாருக்கும் தெரியும். யாருக்காவது இறக்க போறது தெரியுமா? தெரியாது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதன் பின்புலத்திலே செயல்படுகிறவர் கர்த்தர் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. எல்லாமே நம்ம செஞ்சிட முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. திடீரென்று மரணம் வரும், யாருக்குமே தெரியாது. மரணத்தை நாம் எத்தனை மரணத்தை பார்த்துருக்குறோம். கூட இருந்தவங்க மரித்து போயிருக்கிறாங்க. இத்தனை வருஷம் அவங்க கூட இருந்தாங்களே, இப்போ எங்க இருக்கிறாங்க? வேறாருதே நம்ம செய்யறதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்களா? நம்ம அன்பானவர்கள், பிரியமானவர்கள் நம்மை விட்டு பிரியும் போது எவ்வளோ துக்கங்க. பிறக்கும் போது வாட் அ ஜாய். நமக்கு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷம். ஆனால் இறக்கும்போது துக்கம். வாட் இஸ் திஸ்? இது என்ன ஒன்றும் புரியலையே. அப்படின்னா நமது வாழ்க்கையிலே
துக்கமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாம் இரண்டர கலந்து இருக்கிறது. ஆமென். சோத்திரம். நம்ம பார்வை என்ன அப்படின்னா, கடினமான பக்கத்தை நம்ம பார்க்க மாட்டோங்க. நம்ம பார்வையில் என்ன, மகிழ்ச்சியான தருணங்களை பார்ப்பது. ஆனால் கடினமான தருணங்கள் ஏற்பட்டா ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லிடுது. எவ்வளோ பெரிய மோசம் பார்த்தீங்களா? கடினமான பாதையில் தான் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், துன்பம் வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த மனநிலை நாம் பக்குவப்படுத்திக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த முதிர்ச்சி நமக்கு வேணுமே, அந்த பகுத்தறிவு, அந்த முதிர்ச்சி நமக்கு வேணுமே, மெச்சூரிட்டி. துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணுங்க. அதன் பின்புலத்திலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த பிரசங்கியோட வேலை என்ன? திருவள்ளுவரை நாம் போற்றுகிறோம். 2 வரியில தத்துவங்களை அப்படியே உள்ளடக்கிறார் பார். ஆக பிரசங்கின் புஸ்தகம் இட்ஸ் லைக் குரல் மாதிரி தான். ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லியிருப்பார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சூரியனுக்கு கீழே எல்லாம் வாட்ச் பண்றாரு. வாட்ச் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் எழுதுறாரு. சூரியனுக்கு கீழே மனுஷனுடைய ஞானம், பிரயாசங்கள், வாழ்க்கை இதெல்லாம் நோட் பண்ணி எழுதுகிற புஸ்தகம் தான் பிரசங்கின் புஸ்தகம். நம்ம மரிக்கும்போது எப்படி நம்மளை அடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்ப போ அப்படிங்கிறாங்க. அப்படி தானே? அது ஒரு நாள்லேயே அடக்கம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்த நாள்லாம் வச்ச தீட்டு இந்த சரீரத்தை அப்படியே மண்ணுக்கு ஒப்பு கொடுத்துட்றாங்க பாரு. அப்போ என்னங்க வாழ்க்கை வாழ்கிறோம்? எவ்வளோ பிரியமானவங்க, எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். பிறப்பு ஒன்று உண்டானால் இறப்பு என்ற ஒன்று உண்டு. இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அதை கொஞ்சம் யோசிக்கணுங்க. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, ஆராய்ச்சி செய்யப்படாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம வாழ்கிறோம், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். இதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வரணுங்க. ஸ்தோத்திரம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ நல்ல ஞானத்தை கொடுத்து தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத குழப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவாராக. ஆமென். இவர் தற்காலிகமான உலக சிற்றின்பத்தை அப்படி ரிசர்ச் பண்றார். ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறப்ப யோசித்தா பெரிய ஞானி மாதிரி பேசுறாரு. ஆனால் ஒண்ணுமே இல்லைங்க. கடைசியில் வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கணும். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. எவ்வளோ ஞானமா பிரயாசப்படுற. 21ஆம் வசனத்தை பாருங்க. அவர் எப்படி பிரயாசப்பட்டு சம்பாதித்தாராம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். நிதானமா பிரயாசப்பட்டேன் நானும். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. ரொம்ப புக்தியா, ரொம்ப ஞானமா, நிதானமா சம்பாதிச்சுட்டு போறேன், வேற ஒருத்தன் யாரோ அனுபவிக்கிறான். இந்த ஹனிபி இருக்கு பாருங்க, தேனி. அந்த ஹனிபி லைஃப்பை பற்றி புக் எழுதிடலாமா? ஒரு மனுஷனுக்கு புக் எழுதவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக, ஒரே மனுஷன் மாதிரி ஒருத்தன் இருக்கவே மாட்டாங்களாம் வாழ்க்கையில். ஆக இன்னொரு மனிதனை பார்த்து இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நம்ம ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கு பாருங்க, அட்டண்டன்ஸில் அது யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபேஸ் டிடெக்ட் பண்ணுறது உங்களை மாதிரி முகம் இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. உங்களை மாதிரி கண் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களை மாதிரி, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. ஸோ யூ அண்ட் மீ ஆர் யூனிக் பீப்புள், தனித்துவம் நிறைந்தவர்கள் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. நம்ம எங்கே பிறந்தோம், எங்கே வளர்ந்தோம், இப்போ எங்கே இருக்கிறோங்க? அப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். எவ்வளோ ஞானமாய் புத்தியாய் சம்பாதித்தாலும்
ஒரு பைசா கூட நம்ம கொண்டு போக முடியாது. காலையில் இறந்தா ஈவினிங்குள்ள புதைச்சிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். எத்தனை பிரியமானவர்களாக இருந்தாலும் இன்னும் வீட்டில் வந்து அழுதுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இதை நாம் புரிந்து கொண்டால் சூத்திரம், நாம் ஒன்றை அறிந்து கொள்ள முடியும், இந்த உலகத்தில் தேவனே நமது நிரந்தரம். ஹல்லேலூயா, ஆமென். அதை மறந்துடக்கூடாதுங்க, அதை ஒருபோதும் மறந்துடக்கூடாது. இவர் மறந்துட்டாரு, மறந்து அவ்வளோ சம்பாதிக்கிறாரு, வீடுகள், தோட்டம், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பொன் வெள்ளி எல்லாம் சம்பாதிச்சுட்டு சொல்றாரு, எல்லாம் மாயை. ஆமென். அதுக்காக சம்பாதிக்காம இருக்க முடியுமா? சம்பாதிக்கணும். ஆனால் ஒவ்வொரு சம்பாத்தியத்திலும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கதிலும் இருதயம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் விட்டுட்டு தான் போக போகிறேன். நான் ஒன்றை அறிந்து கொள்வேன், கர்த்தரே என் வாழ்க்கையில் நிரந்தரமானவர். ஆமென். கடைசியில் இவர் சொல்றாரு, இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை எப்போ எழுதினார் அப்படின்னா, இவர் பின்மாற்றத்தில் போயிட்டார். அப்போ பின்மாற்றத்தில் இருந்து கடைசியில் மனம் திரும்பிட்டாருங்க. கடைசியில் யோசித்து பார்க்குறாரு, எல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்றாரு, ஆண்டவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். ஆமென். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக பயப்படணும். நான் பயப்படாம போயிட்டேன், சம்பாதிச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றை அறிந்து கொண்டேன், கர்த்தருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். ஆமென். அப்போ பயப்படாதவன் 100 வயசு, நீங்கள் சொல்லுவீங்க பாஸ்டர் அவன் 100 வயசு வாழ்கிறான், அவனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, புகழ் இருக்குது, பதவி இருக்குது, அதிகாரம், என்னங்க ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். கன்க்ளூஷன் மெசேஜ் நான் தான் சொல்லிட்டேன். இப்படி அந்திம நாட்களில் கன்க்ளூஷன் எழுதுறார், ரொம்ப ஞானமாக சொல்கிறாரு, தேவன் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை மாயை. ஆமென். அப்படி முடிக்கிறார். இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டாரு? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பின்னணியோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதத்தை 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். எதை போதிப்பாராம்? இது யாருடைய சங்கீதம்? தாவீதின் சங்கீதம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினது எப்படின்னு சொல்லித்தரல பிள்ளைகளுக்கு. நல்ல கவனிங்க பெற்றோர்களே. தாவீது குமாரனாகிய சாலமோனுக்கு எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு, நீங்கள் வந்து என் முன்னாடி உட்காருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? எதை தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் மனசில் வச்சு தான் கடைசியில் இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமோன் எழுதுறாரு, எங்கள் அப்பா சொன்னார், உண்மைதான், அது உண்மைங்க என்று சொல்லி 8:12 நம்ம வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த சாலமோன் ரெகொபெயாமுக்கு சொல்லலை. ரெகொபெயாம் நாட்களில் எல்லாம் ராஜ்யம் உடைக்கப்பட்டது, துண்டு துண்டு ஆக்கிட்டார். எப்படி தாவீது சொல்றாரு பாருங்க, கன்க்ளூஷன் மெசேஜ். அப்போ சொல்லி கொடுக்கணுமே பிள்ளைகளுக்கு, நம்ம அதை மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். சோத்திரம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம். இந்த பிட்வீன், இந்த 2 கேப்புக்கு இடையில நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுதலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வருங்கால சந்ததிகளுக்கும் நாம் சொல்லி கொடுக்கும்போது நமது வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நமது பிரயாசம், நமது சம்பத்து எல்லாம் கிஃப்ட் ஆஃப் காட். இதெல்லாம் தேவனுடைய அனுக்கிரகம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளோ அழகா சொல்றான் பாருங்க, பிள்ளைகளே வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று. ஹல்லேலூயா. என்னதான் பின்மாறி போனாலும் சாலமோன் ஒரு நாள் வரும்போது அவன் அறிந்து கொண்டான், எங்க அப்பா சொல்லி கொடுத்தாருங்க, 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் நன்றாயிருப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கணும். ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என் பேச்சு சுத்தமாக இருக்கணும், என்னுடைய நடக்கை சுத்தமாக இருக்கணும் என்று சொல்லி அவருடைய கிரிகளை நாம் ஆராய்ச்சி செய்யும் போது
கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம் அனுக்கிரகம் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? பிரசங்கி 5:16 காற்றுக்காக பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? எவ்வளோ ஓட்டம், எவ்வளோ முயற்சி, எவ்வளோ யுக்தி தந்திரங்களை நம்ம பயன்படுத்துறோம். ஆனாலும் யாருக்காக பிரயாசப்பட்டோம்? கர்த்தருடைய அனுக்கிரகத்தை அவருடைய கரத்திலிருந்து பெறுகிற மாதம் இது. எதிர்காலம் கர்த்தருடையது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, 21 நாட்களின் முதல் நாள் கூட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறப்பா. பிறந்த தேதியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இறக்க போகிற தேதி நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீரப்பா. இடைப்பட்ட நாட்களில் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்பது வரும் சந்ததிக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்து நாங்களும் அதை கை கொண்டு ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து 2026 ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.